ம். போர்ட்ல இருக்கிறத Yes, அழைச்சிடலாமா? ma'am. எல்லாரும் காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரேண்டமா ஒரு 3 பாயிண்ட் எடுத்துப்போம். 0 1 3 ஓகேவா? இப்ப இதுக்கு நம்ம ஃபார்வர்ட் ஃபார்முலா என்ன வருது? Okay, ma'am. இப்ப நீ ஃபார்வர்ட் x வேல்யூ y வேல்யூ. x வேல்யூ என்னன்னு சொல்லுங்க? 0 1 0 1 1 2 2 எப்படின்னா இது x0 இது x1 இது x2 எடுத்துப்போம். கரெக்ட்டா? Yes, ma'am. நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ என்ன வரும்? 1 2 3 1 2 3 அப்ப இது y0 y1 பிடிக்க போறீங்கன்னா என்ன பண்ணோம்னா இப்ப del y க்கு ஃபார்முலா இருக்கு. del yi is equal to y I plus 1 minus y. அப்ப இந்த நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப கண்டுபிடிக்க போறீங்கன்னா 2 minus 1 என்னது 1 3 minus 2 என்னது 1 ஏன்னா இங்க இருக்கிறது del y0 மாதிரி ஆகுமா? del y0 ஓட வேல்யூ என்னது y1 minus Yes, ma'am. y0 அப்ப 2 minus 1 1 நெக்ஸ்ட் del y1 ஓட வேல்யூ என்னது 3 minus 2 y2 1 minus 3 minus 2 1 நெக்ஸ்ட் del square y. இப்போ del square y என்னும் போது எப்படி ஆகும்னா del y I plus 1 minus del y ஐயா கன்வெர்ட் ஆகும். ஓகே ஓகேவா? அப்போ x0 x1 x2 இருக்கு. அப்ப n is equal to இங்க எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணனும்னா del square வரைக்கும் மேம் del square y0 வரைக்கும். இப்போ இங்க நீங்க n க்கு வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 minus 1 என்ன ஆகும்? 1 மேம் p மேம் 2 minus 1 1 அப்ப நீங்க இங்க 1 வர வரைக்கும் ஸ்டாப் ஆகணும். அப்ப இங்க 1 னா p minus 1 ன்னு வரணும். அப்ப இங்க பாருங்க இங்க y0 plus p plus p into p minus 1 இங்க p minus 1 இதோட இருந்துச்சு. அப்ப இந்த டேர்மோட ஸ்டாப் ஆயிடுமா? எஸ் மேம். அப்ப இந்த டேர்மோட ஸ்டாப் ஆயிடும்போது நம்ம இதுக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப is equal to first y0 ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க? ஒன்னுங்க மேம். ஆன்லைன்ல y0 ஓட வேல்யூ 1 plus p ஓட வேல்யூ என்னது? p ஓட வேல்யூ x minus x0 divided by h போட்டு கண்டுபிடிக்கணும். x minus x0 ஓட வேல்யூ என்னது? 0 0 இங்க x0 ஓட வேல்யூ 0 அதனால x minus 0 divided by h னா எப்படி பார்க்கணும்? difference n plus 1 minus xn. இங்க h ஓட ஃபார்முலா என்னன்னா x I plus 1 minus xi அதுதான் h ஓட வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கறதுல உங்களுக்கு x அசெண்டிங் ஆர்டர்ல எழுது. ஓகேவா? சப்போஸ் நீங்க இதுவே எடுத்துக்கோங்க. இதுலவே 0 x ஓட வேல்யூ 0 1 3 இருந்துச்சுன்னா உங்களால ஃபார்வர்ட் ப்ரோசீட் பண்ண முடியுமா? நோ மேம். ஏன் ப்ரோசீட் பண்ண முடியாது? அன்இக்வலா இருக்குல்ல மேம். எப்பவுமே நீங்க நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ப்ரோசீட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த x ஓட வேல்யூ வந்து ஈக்குவலா டிவைட் ஆயிருக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 1 இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 1 ஆனா இங்க பாருங்க இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 1 இங்க ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 2 ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி வேல்யூக்கு வந்து நம்மளால நியூட்டன் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ப்ரோசீட் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவா வர மெத்தட் வந்து நியூட்டன் டிவைட் டிஃபரன்ஸ் லெக்ராஞ்சியும். ஓகே. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம நியூட்டன் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க h ஓட வேல்யூ என்ன வரும்? அப்ப நீங்க இந்த போட்டீங்கன்னா p ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? x ஆயிடுச்சா? p க்கு பதிலா x சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்.
வேல்யூ தானே One, டெல் ma'am. ஒய் நாட். Yes, ma'am. டெல் ஒய் நாட் போட்டு டெல் ஒய் நாட்டுக்கு என்ன ஃபார்முலா? டெல் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு y1 மைனஸ் ஒய் நாட்டா? Yes, ma'am. y1 ஓட வேல்யூ டு y Okay, இது ma'am. டெல் ஒய் இல்ல ப்ரொசீட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டெல் ஸ்கொயர் ஒய் போடும்போது டெல் ஸ்கொயர் ஒய் நாட், டெல் ஸ்கொயர் ஒய் ஒன், டெல் ஸ்கொயர் ஒய் டூ இப்படி ப்ரொசீட் ஆகும். ஃபார்வர்ட் பண்ணும்போது எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து ஒய் நாட் வச்சு ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? Yes, ma'am. ஓகேவா? இப்போ நீங்க வந்து டெல் ஒய் நாட்டோட வேல்யூ 1 பிளஸ் இங்க p இன்டு p மைனஸ் 1 அப்ப x இன்டு x மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல். டெல் ஸ்கொயர் ஒய் நாட்டோட வேல்யூ என்னது? 0, ma'am. இங்க 0 ஆயிடுச்சா? அப்ப உங்களோட ரிசல்ட் என்னது? 1 பிளஸ் x Yes, ma'am. இப்போ இது என்ன அர்த்தம்னா இந்த 3 பாயிண்ட வச்சு இன்டர்போலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யாருன்னா இன்டர்போலேட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு பாலினாமியல் யாருன்னா 1 பிளஸ் x. Okay, ma'am. ஓகேவா? இப்போ இதுலயே நம்ம பேக்வர்ட் ப்ரோசீட் பண்ணலாம். இப்போ பேக்வர்ட் ப்ரோசீட் பண்ணும்போது டேபிள்ல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. டேபிள்ல நீங்க ரிவர்ஸ் வந்து ப்ரோசீட் பண்ணுவீங்க. ரிவர்ஸ் வந்து ப்ரோசீட் பண்ணுவீங்கன்னு எப்படி சொல்றேன்னா இப்போ நம்ம இதுக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சு டெல் ஒய் நாட் டெல் ஒய் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, ma'am. இப்போ அதுவே நான் இங்க எழுதிக்கிறேன். எக்ஸ் ஒய் 0 1 2 1 2 3 டெல் ஒய் நாட் வந்து 1 1 சாரி டெல் ஒய் இங்க இருக்கிற டேபிள் 1. அப்ப நம்ம இங்க என்ன ஆகுறோம்? ரிவர்ஸ் டெல் ஒய் ரிவர்ஸ் டெல் ஸ்கொயர் ஒய்யா? Yes, ma'am. இப்போ நீங்க ரிவர்ஸ் ஆரம்பிக்கணும். டெல் ஒய் இப்போ இங்க n க்கு என்ன வேல்யூ முடிஞ்சது? 2 அப்ப ரிவர்ஸ் டெல் y2 ரிவர்ஸ் டெல் y1 இங்க ரிவர்ஸ் டெல் ஸ்கொயர் y2. இங்க எப்படி உங்களுக்கு y0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ இங்க ரிவர்ஸ்ல அந்த yn ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேவா? Yes, ma'am. இப்போ இங்கேயுமே உங்களுக்கு செகண்ட் டிகிரினா எதோட ஸ்டாப் ஆயிடும்? Del square y not. இதோட ஸ்டாப் ஆயிடுமா? Yes, ma'am. இங்க என்னோட வேல்யூ என்னது? 2. 2. Yes, ma'am. ஓகேவா? இப்ப x மைனஸ் x என்ன? x ஓட வேல்யூ என்னது? x ஓட வேல்யூ என்னது? X, ma'am. Okay. x என்னோட வேல்யூ 2, ma'am. n க்கு 2 அப்ப x2 க்கு இங்க 2 x2 க்கு 3 2 தான் ma'am. அப்ப x minus 2 divided by difference என்னது இங்கேயும் 1. அப்ப இங்க p ஓட வேல்யூ என்னது? x minus 2. Yes, ma'am. கரெக்ட்டா? இப்ப del y சாரி y2 ஓட வேல்யூ என்ன? y 3, ma'am. y2 ஓட வேல்யூ 3 பிளஸ் இங்க p ஓட வேல்யூ என்ன? சொல்லுங்க. x not x square y எப்படி 1 ன்னு போட்டீங்க? எதுப்பா? லாஸ்ட் del அதான் பேக்வர்ட் del square y 1 எப்படி வந்தது? சாரி 0 0. சாரி. இப்போ ஓகேவா ஆன்லைன்ல? ஓகே ஓகே. இப்போ இங்க p ஓட வேல்யூ என்னது? x minus 2. அப்ப x minus 2. ரிவர்ஸ் del y2 ஓட வேல்யூ என்ன? 1, ma'am. நெக்ஸ்ட் இங்க வேல்யூ என்னது? இந்த வேல்யூ என்ன ஆகும் உங்களுக்கு? 0, ma'am. Del square 0 ஆனா எழுதலாமா? எழுதணுமா? வேண்டாம் ma'am. இல்ல வேண்டாம். அப்ப இதுக்கு ஃபார்முலா சிம்பிளி ஆனா என்ன ஆகும்? x plus 1, ma'am. 1 plus x. இங்க கிடைச்சது ஒண்ணேவா பாருங்க. Yes, ma'am. ஓகேவா? இதுல ஓகே நீங்க போர்ட்ல இருக்கிறது காப்பி பண்ணிக்கிறீங்களா இல்ல ரிசல்ட் அப்படியே சொல்லிட்டே வரட்டுமா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்றேன். Okay, ma'am.
ஸ்டக் ஆகுது. தெரியல. நெட்வொர்க் ஏதாச்சும் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டக் ஆகுது. மேம் y of x equal to y2 எப்படி மேம் எடுக்குதுங்க? மேல y of x equal to y0 எடுக்குதுங்க மேம். எஸ் மேம் ஆடிபிள் ஆகல. ஃபார்வர்டுக்கு y நாட்னு ஸ்டார்ட் ஆகும் ஃபார்முலா. ஓகே மேம். பேக்வர்டுக்கு y n ஸ்டார்ட் ஆகும்ல. இங்க n வேல்யூ எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு? 2 மேம். அதனால இங்க n க்கு பதிலா 2 போட்டுட்டு ப்ரோசீட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இல்ல டவுட் இருக்கா? ஓகே மேம். ஓகே. காப்பி பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம 3 செஷன் பார்க்கணும். கொஞ்சம் சீக்கிரமா போகணும். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் சொல்லுங்க. எஸ் மேம் காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிட்டீங்களா? பழச்சிடலாமா? எஸ் மேம். இப்போ நீங்க ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பேக்வர்ட் யூஸ் பண்ணி கிடைச்ச ஃபார்முலா உங்களுக்கு கிடைச்ச பாலினாமியல் உங்களுக்கு எப்படி இருக்கு? சேமா இருக்கு மேம். ஓகேவா? இதுல வந்து ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க. By using any method to find a polynomial of degree or equal to n by using n plus 1 interpolates, we get same polynomial. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? எப்படின்னா நீங்க n plus 1 interpolates யூஸ் பண்ணி n டிகிரி ஆர் லெஸ் தென் n டிகிரிக்கு இருக்கிற மாதிரி எதனா ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம். ஃபார்வர்டு, பேக்வர்டு, டிவைடட் டிஃபரன்ஸ், லெக்ராஞ்சி, இந்த மாதிரி இந்த 4 மெத்தட் விட கம்மியா இருக்கிற ஒரு டிகிரி பாலினாமியல் கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது ரெண்டுத்தோட டிகிரி சேமா இருந்துச்சுன்னா நீங்க எந்த மெத்தட்ல ப்ரொசீட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே பாலினாமியல் தான் வரும். எஸ் மேம். போர்டு டாப் தெரியல மேம். போர்டு டாப் தெரியலையா? போர்டு கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. பிளர்ரா இருக்கா? ஒரே நிமிஷம். நீங்க இப்ப லாஸ்டா எழுதின ஸ்டேட்